Christmas and a Happy New Year. The Chennai Silks, let the celebrations begin. அவரை ஃபஸ்ட்டு பார்த்தப்போ அவருக்கு எப்படியும் வீரப்பனுக்கு தெரிஞ்சிருக்கும். ஒரு புகைப்படத்துக்கு நம்ம போஸ்ட் கொடுக்குறோம் அப்படின்னா அது போலீஸுக்கான ஒரு ஆதாரமாக இருக்கும் அப்படின்னு அது தெரியும். அதெல்லாம் அவருக்கு தெரியும். அதெல்லாம் தாண்டி அவர் எப்படி ஃபோட்டோக்கு போஸ்ட் அதையெல்லாம் தாண்டி அவர் ஒத்துக்கிறது காரணமே நான் இங்கே தான் இருக்கிறேன், நான் இப்படி தான் இருக்கிறேங்கிறத எக்ஸ்போஸ் பண்ணணும்னு நினைக்கிறேன். நான் பார்த்த அந்த காட்சிகள், அவருடைய நடவடிக்கைகள், அவருடைய தோற்றம், அவருடைய பேச்சு, யதார்த்தம் பழகின விதம் எல்லாமே எழுத்துக்களால் சொல்ல முடியாத நிகழ்வுகள். 30 வினாடிகள் 20 வினாடிகள் அது கரண்ட் போகும், பட்டோடனே ஷாக் அடிக்கும், அப்புறம் அது கரண்ட் நின்றும், அந்த விலங்குகள் தப்பிச்சு ஓடிடும். அந்த மாதிரி சிஸ்டம் இப்போ இருக்குது. அந்த காலகட்டத்தில் டைரக்ட் கரண்ட் தான், அதாவது நேரடி ஏசி மின்சாரத்தை அப்படியே கொடுத்துருவாங்க, அடிப்பட்ட சித்திரணும். இந்த மாதிரி கம்பி வேலி நிறையா போட்டிருக்காங்க. இதையெல்லாம் கடந்து தான் நம்ம உள்ளே போகணும். வறட்சியான காலத்தில் நம்ம ஒரு 4 நாள் 5 நாள் தங்கினா நல்ல வாட்டர் சோர்ஸ் வேணும். இதையெல்லாம் பார்த்து இந்த மாதிரிலாம் இடம் வேணும்னு சொன்னதுக்கு பிறகு அவராக யோசிச்சு ஒரு முடிவு பண்ணார். இங்கேருந்து ஒரு நாள் நடக்கிற தூரம் இருக்கும், கிட்டத்தட்ட ஒரு 10 மணி நேரம் நம்ம நடந்து போகணும். அங்கே ஒரு இடத்துல தண்ணி இருக்குது, நீ சொன்ன மாதிரியே மேலே உயரமான மலை, நடுவில் ஒரு பள்ளத்தாக்கு, அந்த பள்ளத்தாக்குள்ளே போயிட்டுனா காற்று இருக்காது. சாயங்காலம் ஒரு 5 மணிக்கு மேலே காற்று வந்ததுனால சத்தம் கேட்கும், அது வரைக்கும் நம்ம நிறைவாக வீடியோ எடுக்கலாம், நமக்கும் பாதுகாப்பாக இருக்கும் அப்படிங்கிற அடிப்படையில் அந்த இடத்துக்கு போகிறோம். மார்ச் மாதம் 18ஆம் தேதி இரவு அப்படிங்கிற மாதிரி எனக்கு ஞாபகம், அல்லது 19 இரவாக இருக்கும். அந்த நேரத்தில் ஆகாசவாணியினுடைய செய்தியில் இந்திய பாராளுமன்றத்துக்கான தேர்தல் அறிவிப்பு வருது. அதோடு தமிழ்நாடு உள்ளிட்ட ஒரு 5 மாநிலங்களில் சட்டமன்ற தேர்தல் நடக்கிறதா அறிவிப்பு வருது. இந்த செய்தியை கேட்ட உடனே அவருடைய பார்வை அரசியல் பக்கம் போகுது. தேர்தல் நேரத்தில் அதிமுக மீண்டும் ஆட்சிக்கு வந்துடக்கூடாது, ஜெயலலிதா தலைமையிலான அரசு வந்துடக்கூடாதுங்கிறதுல ஒரு தெளிவாக இருந்தார். இப்போ ரஜினி அரசியலுக்கு வருவாருங்கிற ஒரு எதிர்பார்ப்பு இருக்குது, வருவதற்கான சூழலும் அமைஞ்சது. ஆனால் காங்கிரஸிலிருந்து ஜிகே மூவ் பண்ணார், தனியாக பிரிஞ்சு வந்து தமிழ் மாநில காங்கிரஸ்னு ஆரம்பிக்கப்பட்டபோது அந்த அமைப்பையும் திமுகவும் கூட்டு சேர்றாங்க. அதை ரஜினி ஆதரிச்சிட்டார். அதே அடிப்படையில் வீரப்பனும் திமுகவை ஆதரித்து பேசியிருப்பார். வீரப்பனை புகழ்ந்து பேசுகிற எல்லாமே அளவுக்கு அதிகமாக பேசுவாங்க. எல்லைச்சாமி அவர் திறந்து விட்டால் காவிரியில் தண்ணி வரும், இது எல்லாமே உண்மையானதல்ல. முழுக்க இன்றைக்கி அவங்க கவனிக்கப்படணும் அப்படிங்கிற நோக்கத்துக்காக அவரை உயர்த்தி பேசுகிற பார்வை. இவரை கடத்தணும் அப்படிங்கிற முடிவை ஒரு 10 ஆண்டுகளுக்கு முன்னே வச்சுக்கிட்டு இருக்காரு. 91 நோக்கம் என்ன? நோக்கம் அவருக்கு ஆரம்பத்தில் இருந்த நோக்கம், அதாவது அவருடைய வெளிப்படையான வார்த்தையில் சொன்னது என்ன பார்த்தீங்கன்னா, 91 காவிரி நதிநீர் பங்கீடு தொடர்பான பிரச்சனையில் கலவரம் ஒன்று கர்நாடகாவில் ஏற்படுது. இந்த கலவரத்தில் முதன்மையாக ஈடுபட்டவங்க ராஜகுமார் ரசிகர் மன்றத்தை சேர்ந்தவங்க. இன்னைக்கு வீரப்பன் பற்றி நம்ம பல டாக்குமெண்ட்ரிஸ், பல படங்கள் பார்க்குறோம். ஆனால் 1990களில் பார்த்தோம் அப்படின்னா அவர் பற்றிய புனைவு மட்டும்தான் இருந்தது. அவர் எப்படி இருந்தார், எப்படி இருப்பார் அப்படிங்கிற புனைவுகள் தான் இருந்தது. ஆனால் அவருடைய உண்மையான முகம் என்ன, அவருடைய உருவம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பத்திரிகை மூலமாக காட்சிப்படுத்திய திரு சிவசுப்பிரமணியம் நம்மளோட இணைஞ்சிருக்கிறாரு. வீரப்பன் பற்றி பல தகவல்களை இந்தியாவோட பகிர்ந்துக்கிறாரு. அவர்கிட்ட பேசலாம். வணக்கம் சார். வணக்கம் சார். நீங்கள் வீரப்பன் அந்த உயிரோடு இருந்த டைம்லேயே அந்த இடங்கள் ஃபுல்லாக பயணிச்சிருக்கிறீங்க. அவரை புகைப்படம் எடுத்து உலகத்துக்கே காட்டியிருக்கீங்க. அந்த சம்பவத்தை கொஞ்சம் சொல்லுங்களேன். 93 முதன்முறையாக நான் வீரப்பனை சந்தித்த காலகட்டம் 93. அப்போ வெறும் ஆடியோ கேசட்டில் அவருடைய நேர்காணலை பதிவு பண்ணியிருந்தோம், புகைப்படமாக எடுத்துகிட்டு வந்திருந்தோம். அது ஒரு பரபரப்பாக போயிட்டு இருந்தது. அடுத்து 94 வனத்துறை ஊழியர்கள் 3 பேரை வீரப்பன் கடத்தி வச்சுக்கிட்டு அரசோட பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருந்தார். அந்த காலகட்டத்திலையும் நிறைய பத்திரிகையாளர்கள், அதாவது அவர் குறிப்பிட்ட ஒரு பகுதியில் தான் இப்போ தங்கியிருந்தார். கோவை மாவட்டம் சிறுமுகை வனப்பகுதியில் இருக்கிற லிங்காபுரம் அப்படிங்கிற அந்த ஊரை சுற்றிய காட்டுப்பகுதியில் தங்கினார். அங்கேயும் நிறைய பத்திரிகையாளர்கள் சந்திக்கிறதுக்கான முயற்சி எடுத்தாங்க. அந்த காலகட்டத்தில் நானும் முயற்சி எடுத்தேன், ஏன்னா சந்திக்க முடிஞ்சது. ஏன்னா ஏற்கனவே இருந்த அறிமுகத்தின் மூலமாக அவரை சந்திக்கிறது எளிமையாக இருந்தது, சந்திச்சிட்டேன். அந்த காலகட்டத்தில் அப்போ பேசிகிட்டு இருக்கும்போது ஏற்கனவே நான் ஒரு 5-6 நாள் கூட அவர் வந்திருக்கேன். அடுத்தது 94லேயும் அவரை சந்தித்து பேசிகிட்டு இருக்கும்போது அவராக ஒரு கேள்வியை கொண்டு வர்றார். அந்த காலகட்டத்தில் மலைப்பகுதியை ஒட்டி இருக்கிற கிராமங்களில் இந்த மாதிரி ட்ரைபேட், உயரமான ட்ரைபேடை வச்சு யூமேட்டிக் கேமராங்கிறது அப்போது ஒரு 6-7 கிலோ வெயிட் இருக்குது, ஒரு பெரிய வீடியோ கேமரா இருக்குது. இதெல்லாம் கொண்டு வந்து சிலர் வீடியோ எடுத்துகிட்டு இருந்தாங்க. அது குறிப்பாக NTTV, ஆசியாவிலேருந்து வந்திருந்த ஆசியாநெட் அந்த செய்தி நிறுவனத்தை சார்ந்தவங்க, சில அந்த ஃபிலிம் டிவிஷன் சார்ந்த திரைப்படக் கல்லூரி மாணவர்கள் எல்லாமே கூட வந்து அந்த காட்சிகளை, அந்த பகுதி மக்களுடைய கருத்துக்களை எல்லாம் எடுத்துகிட்டு இருந்தாங்க. இதை ஏதோ ஒரு மலைப்பகுதியில் இருந்த வீரப்பன் அவருடைய குழுவை சேர்ந்தவங்கலாம் பார்த்துருக்காங்க. பார்த்துட்டு நான் இந்த நேர்காணலாம் முடிச்சு ஒரு 24-30 மணி நேரம் அவரோட தங்கியிருந்தேன். அன்றைக்கி அந்த கட்டத்தில் பேசிக்கும்போது ஒரு 2-3 நாளைக்கு முன்னே இந்த பரிசல் துறையில் இந்த ஊருக்குள்ளே
இந்த காட்டினுடைய கடையிலே ஓரத்தில் இருக்கிற ஒரு ஓடை ஓடி போயிட்டுருக்கும், காந்தப்பள்ளம் ஓடைன்னு. அந்த ஓடை பக்கத்துலலாம் வந்து அணை கட்டும்போது சர்வே பண்ணுவாங்களே, அந்த ஆமா. மாதிரி ஆள் ஏதோ செஞ்சுட்டு இருந்தாங்க. ரோடு போடுறதுக்கெல்லாம் சர்வே எடுப்பாங்க, அந்த மாதிரி ஆளுகளா அப்படிங்கிற எனக்கு சந்தேகம். அது என்ன அப்படின்னு கேட்டார். அப்போ அந்த காலகட்டங்களில் தான் வீடியோ தொடர்பான அந்த தொழில்நுட்ப வசதிகளோட தொலைக்காட்சி நிறுவனங்கள் அந்த நேரடி காட்சிகளை எல்லாம் எடுத்து வெளியிட்டு இருந்தாங்க. அப்போ இந்தியாவிலேருந்து டெலிகாஸ்டிங் ஆகிறது தூர்தர்ஷன் தவிர வேறு எதுவும் இல்லை. இது எல்லாமே பிலிப்பைன்ஸ், ஆஸ்திரேலியா, சிங்கப்பூர் இந்த மாதிரி இடங்கள் ஒளிபரப்பாயிட்டு இருந்தது. அப்புறம் அதை பற்றி சொல்லிட்டு வீடியோ கேமராவில் அவங்க எல்லாம் படம் எடுத்தாங்க. இதெல்லாம் வெளிநாடுகளில் வெளியூர்லேருந்து ஒளிபரப்பாகுது அப்படின்னு. நம்மளும் அதெல்லாம் பேசலாமா அப்படின்னாரு. தாராளமாக பேசலாம், அதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஆனால் அது எந்த அளவுக்கு ஒளிபரப்ப முடியும், எந்த அளவுக்கு அதை நம்ம சாத்தியப்படுத்த முடியும், எவ்வளோ பேர் இதை பார்ப்பாங்க. நான் பார்த்தீங்கன்னா ஒரு 1000 வீடுகள் இருக்க ஒரு கிராமத்தில் 2 வீட்டில் தான் தொலைக்காட்சி இருக்கும். ஒரு கிராமத்திலேயே 15 ஊர் இருக்குன்னா அதில் 3 ஊரில் தான் தொலைக்காட்சி இருக்கும். அதுக்கு அந்தளவுக்கு வசதிகள் இல்லாத காலம். இது எவ்வளோ பேர் பார்ப்பாங்கன்னு சொல்ல முடியாது, ஆனால் முயற்சி பண்ணலாம் அப்படிங்கிறத சொன்னேன். சரி, அந்த வீடியோ கேமரா வாங்கினா எவ்வளோ வரும் அப்படின்னாரு. நான் ஒரு தோராயமாக ஒரு கிட்டத்தட்ட ஒரு 80,000 ரூபா, 1,00,000 ரூபா வரும் அப்படின்னு. பணம் நான் தரேன், வாங்கிட்டு வரேன் அப்படின்னாரு. பணம் நீங்கள் தர வேண்டியதில்லை, நான் வாங்கிக்கிறேன், நம்ம அதை எடுக்கிறதுக்கு முயற்சி பண்ணுவோம். அப்போ உடனடியாக அது நடக்கலைனாலும் அடுத்தடுத்த சில மாதங்களில் சில ஆண்டுகளில் அதை நடத்துறதுக்கான வழி இருக்கும் அப்படின்னால அதை நான் சரி அப்படின்னு சொல்லிட்டு வந்தேன். அந்த நேர்காணலை முடிச்சு நான் வந்துடுறேன். வந்துட்டு எங்கள் பத்திரிகையினுடைய இணையாசிரியராக இருந்த காமராஜ் அவர்கிட்ட பேசுகிறேன். இதை பற்றி பேசும்போது மேற்கத்திய நாடுகளில், குறிப்பாக ஐரோப்பிய நாடுகளில், அமெரிக்காவிலாம் இது சாத்தியம். பலருடைய நேர்காணல்களை மணிக்கணக்கில் ஷூட் பண்ணிவிட்டு அதை ஒளிபரப்புறாங்க, அதெல்லாம் வாய்ப்பு இருக்குது. ஆனால் நம்ம ஊரில் அது எந்தளவுக்கு சாத்தியப்படுன்னு சொல்ல முடியாது. இருந்தாலும் நேரத்தில் ஆமாம், இருந்தாலும் நீ அதை எடுத்து வைக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. நான் இப்போ உடனடியாக ஆசிரியர்கிட்ட சொல்கிறேன், ஒரு வீடியோ கேமரா வாங்கி தரதுக்கான ஏற்பாடு பண்ணார். அதுக்கப்புறம் நான் வீடியோ கேமரா வாங்கிட்டேன். வாங்கிட்டு வீடியோ எடுக்கிறதுக்கான முயற்சி பண்ணேன். அதுக்குள்ளே அந்த பேச்சுவார்த்தை அந்த காலகட்டத்தில் நடந்துட்டு இருந்த அந்த பேச்சுவார்த்தை முடிஞ்சு வீரப்பன் குழுவை சேர்ந்த 2 பேர் வெளியில் வந்துடுறாங்க. அவருடைய தம்பியும் வெளியில் வந்து போலீஸில் சிக்கிறாரு. அடுத்தடுத்த கட்டங்கள் அப்படியே தொடர்ந்து போயிட்டுருக்கிற போது ஒரு ஆண்டு முடிஞ்சிருது. 95 மீண்டும் ஒரு வனத்துறை ஊழியர்களை கடத்துறாரு. அந்த கடத்தலின் போது வீடியோ கேமரா வச்சுருக்கியா, எடுக்கலாமான்னாரு. தாராளமாக எடுக்கலாம், ஆனால் உடனடியாக அந்த கேமரா மாட்டுக்கான எக்யூப்மெண்ட்ஸ்லாம் கொண்டு இருக்க முடியாது, ரகசியமாக நம்ம ஒரு தனி பயணமாக போட்டு இருக்க முடியும். எனக்கு வீடியோ எடுக்கிறதுக்கான இடமெல்லாம் முக்கியமான இடம் தேவைப்படும், பாதுகாப்பாக ஒரு 4-5 நாள் நம்ம தங்குற மாதிரி இடம் தேவைப்படணும். சரி, இப்போ அதுக்கு வாய்ப்பு இல்லை, நான் பின்னால் உனக்கு நான் ஆள் அனுப்புகிறேன் அப்படின்ட்டு போயிட்டார். போனவர் 96ஆம் ஆண்டு மார்ச் மாதத்தினுடைய முதல் வாரத்தில் ஒரு 2 நண்பர்களை அனுப்பிவிட்டிருந்தார். அது மலைப்பகுதியை சேர்ந்த ஒருத்தர், சத்தியமங்கலம் பக்கம் இருக்கிற பவானி சாகர் அப்படிங்கிற ஊரை சேர்ந்த ஒருத்தர், 2 பேர் வந்திருந்தாங்க. 2 பேரையும் பேசும்போது வீரப்பன் வீடியோ எடுக்கிறதுக்கு தயாராக இருக்கார், நீங்கள் வர முடியுமா அப்படின்னு கேட்டாங்க. சரி, நான் வர்றதில் ஒன்றும் பிரச்சனை இருக்காது, நம்ம போகலாம் அப்படின்னா. அந்த இடம் எப்படி, நீங்கள் இருக்கிற இடத்தினுடைய சூழல் எனக்கு தெரியாது, நான் அதுக்கு முன்னே அவங்க சொன்ன பகுதிக்கு நான் போனதில்லை, அதை பற்றியெல்லாம் விசாரிச்சுக்கிட்டு கண்டிப்பாக நம்ம போகிறதுக்கு ஏற்பாடு பண்ணுவோம். அந்த இடத்துக்கு வர்றதுக்கு எவ்வளோ தூரம் அப்படிங்கும்போது, தாளவாடியிலேருந்து ஒரு 8 கிலோமீட்டர் தூரத்தில் திகனாரை அப்படிங்கிற ஒரு காட்டுப்பகுதி இருக்குது. அந்த வனப்பகுதி அது வந்து ரெவென்யூ லேண்டு தான், பட்டா நிலங்கள், விவசாயம் பண்ணிட்டு இருக்காங்க, மக்கள் குடியிருக்காங்க. அதுலேருந்து ஒரு 2 கிலோமீட்டர் தூரத்துக்கு போனோம்னா வனத்துறையினுடைய எல்லையில் எங்களுடைய தோட்டம் இருக்குது. அதுலேருந்து அடுத்த ரிசர்வ் ஃபாரஸ்ட்டாக அங்கே தான் வீரப்பன் இருந்தார் அப்படின்னு சொன்னார். வீரப்பன் அங்கே எவ்வளோ நாளாக இருக்கார் அப்படின்னு கேட்குறேன். கேட்கும்போது கிட்டத்தட்ட ஒரு 15 நாளாக எனக்கு அவருக்கு தொடர்பு இருக்குது. ஆனால் அவங்க 2 மாதத்துக்கு முன்னே இருந்து இந்த பகுதியில் இருக்காங்க அப்படின்னாங்க. அப்போ என்ன அப்படின்னு விசாரிக்கும்போது, வீரப்பனுடைய கூட்டாளியாக இருந்த வீராசாமி அப்படிங்கிற ஒருத்தர் அந்த பகுதியில் வீரப்பன் குழுவிலேருந்து பிரிஞ்சு போய் ஒரு 6 மாதத்துக்கு முன்ன வரைக்கும் அந்த பகுதியில் சுற்றிக்கிட்டு இருந்திருக்காரு. காட்டுக்குள்ளே யாருடைய தொடர்பும் இல்லாமல் அந்த பகுதி மக்கள் போகிறவங்ககிட்ட ஏதாவது உணவுப் பொருளாக வாங்கி சாப்பிட்டுட்டு இரவு நேரங்களில் தென்னை மரத்தில் தேங்காய் பறிக்கிறது, சோளக்கருது வந்து எடுத்துகிட்டு போகிறது, இந்த மாதிரி எடுத்துகிட்டு அங்கே ஒருத்தர் பதுங்கி இருக்காருன்னு தகவல் அவருக்கு தெரிஞ்சிருக்கு. அந்த அடிப்படையில் அந்த வீராசாமியை தேடிட்டு அங்கே வந்திருக்காரு. அவர் இங்கே இருப்பார் அப்படிங்கிற நம்பிக்கையில் ஒரு 2 மாதமாக அந்த பக்கம் தேடிட்டு கடைசியாக தான் ஒரு 15 நாளைக்கு முன்னே என்கிட்ட வந்தார் அப்படின்னாரு. அப்போ வீரப்பன் ஒரு 2 மாதமாக அந்த பக்கத்தில் சுற்றிட்டு இருக்காருன்னா நிறைய மக்களை சந்திச்சிருப்பார், அவங்கள பார்த்து வீராசாமியை பற்றி விசாரிச்சிருப்பார். வீரப்பா அங்கே இருக்கிற தகவல்கள் போலீஸ் உளவாளிகளுக்கும் தெரியும், போலீஸுக்கும் தெரியும். இதனால் நமக்கு வந்து சிக்கல் வருமா அப்படிங்கிறத பற்றி ஒரு சின்ன அச்சம். இந்த இடத்துக்கு நம்ம போகலாமா வேணாமா உங்களுக்கு? ஆமாம், ஏன்னா ஒரு வாரத்துக்கு முன்னே தான் அங்கே வந்தாருன்னா வெளியில் யாருக்கும் தெரிய வாய்ப்பு இல்லை. ஏன்னா 2 மாதத்துக்கு முன்னே தான் இருக்காருங்க போது மக்களுக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும் அப்படிங்கிற ஒரு சின்ன அச்சம். இருந்தாலும் இது ஒரு நல்ல வாய்ப்பு, இந்த வாய்ப்பை தவற விட்டோம்னா அது நமக்கு கிடைக்காம போகும். சரி, இருந்தாலும் நம்ம போய் பார்ப்போம் அப்படின்ட்டு நானும் என்னுடைய நண்பர் சேகர்னு ஒருத்தர், அவர் வந்து தினகரன் பத்திரிகையினுடைய நிருபர் ஆத்தூரில், 2 பேரும் ஒரு நாள் அந்த மலைப்பகுதி போய் பாட்டு வருவோம் அப்படிங்கிறனால அந்த மலைப்பகுதிக்கு போகிறோம். ஏன்னா அதனுடைய டோப்போகிராஃபி எதுவுமே தெரியாமல் நம்ம போகக்கூடாதுல்ல. அதனால் போயிட்டு ஒரு நாள் முழுமையாக அந்த காட்டுப்பகுதியெல்லாம் சுற்றி பார்த்துட்டு இதில் நமக்கான சாதகமான இடம் அமைப்பு எப்படி இருக்குது,
எதிராக அமையக்கூடிய சூழல் எப்படி இருக்குன்னு பார்க்கும்போது எதிராக அமையக்கூடிய சூழல் தான் அதிகமாக இருக்குது. ஓ ஏன்னா சத்தியமங்கலத்திலிருந்து ஒரு 9 கிலோமீட்டர் 10 கிலோமீட்டர் தூரத்தை போகும்போதே பண்ணாரி அடர்ந்த வனப்பகுதிக்குள்ள தான் இருக்குது. அந்த இடத்துல தமிழ்நாடு அதிரடிப்படையினுடைய தலைமை முகாம். கிட்டத்தட்ட ஒரு 200 வீரர்கள் அந்த இடத்துல எந்த நேரத்துலையும் தயாராக இருப்பாங்க. ஒரு 5-6 ஜீப்பு, வேனு, ஒரு 6-7 இன்ஸ்பெக்டர், எஸ்பி, டிஐஜி, ஐஜி எல்லாமே அங்கே தான் தங்கியிருப்பாங்க. அந்த இடம் தான். அதுக்கப்புறம் தான் வெவ்வேறு இடத்துக்கு போவாங்க. அந்த இடத்துக்கு நம்ம போகும்போதே அந்த தோற்றம் நமக்கு ஒரு பயத்தை உருவாக்கும். ஒரு இராணுவ முகாமுக்குள்ளே போன மாதிரி இருக்கும். இந்த வீரப்பன் நடவடிக்கைகள் அதிரடிப்படை 2 மாநில அதிரடிப்படையும் அந்த பகுதியில் இருக்குங்கிறனால கோயிலுக்கு போகிறவங்களுடைய எண்ணிக்கையும் குறைவு. இன்றைக்கி இருக்கிற மாதிரி போக்குவரத்து வசதிகள் கிடையாது. சத்தியமங்கலத்துலேருந்து அந்த மலைப்பகுதியில் மேலே ஒரு 20 கிலோமீட்டர் தூரம் ஹில்ஸில் ஏறும்போது எதிரில் 1-2 வாகனங்கள் தான் வரும். பஸ்ஸை தவிர வேறு எதுவும் வராது. தனி மனிதர்கள் உள்ளே போகிறதுக்கே பயப்படுவாங்க. அந்த மாதிரியான சூழல். நாங்களும் ஒரு பேருந்தில் தான் போகிறோம். அடுத்து அங்கேருந்து ஒரு 15 கிலோமீட்டர் தாண்டி போயிட்டோம்னா திம்மம்னு ஒரு இடம். அது வந்து மலையினுடைய உச்சி. கீழே இறங்கணும், டாப்பில் அந்த இடம், அதுலேருந்து பிளேஸ். அந்த இடத்துல கர்நாடக அதிரடிப்படை முகாம். அடுத்து ஒரு 5 கிலோமீட்டர் கொஞ்சம் நம்மளை அசுவாசப்படுத்திட்டு அடுத்து போனால் அங்கே தமிழ்நாடு அதிரடிப்படை முகாம் காவல் நிலையம் இருக்குது ஆசனூர். அடுத்து ஒரு 6வது கிலோமீட்டர் கர்நாடக மாநில எல்லை. அங்கே புளிஞ்சூருங்கிற இடத்துல அங்கேயும் ஒரு அதிரடிப்படை முகாம். அடுத்தடுத்து வந்துக்கிட்டே இருக்கும். அதுக்கு அடுத்து ஒரு 10 கிலோமீட்டர் போனால் தாளவாடியில் ஒரு நிரந்தர அதிரடிப்படை முகாம் இருக்குது. இதுக்கிடையில் புளிஞ்சூருக்கும் தாளவாடிக்கும் இடையில் கோழிப்பாளையம், கும்பாரக்குண்டி அப்படிங்கிற ஊர்லாம் இருக்குது. இந்த ஊர்லெல்லாம் அதிரடிப்படை போலீஸார் ஜீப்பை நிறுத்திட்டு அங்கே உட்காந்துக்கிட்டு இருப்பாங்க, இல்லை யாரையா விசாரிச்சுட்டு இருப்பாங்க, இல்லை காட்டுக்குள்ளே அந்த தேடுதல் வேட்டையில் எங்கேயா போயிட்டு வருவாங்க, வெறும் ஜீப் நிற்கும். இந்த மாதிரி இருக்குது. இப்படிப்பட்ட சூழலில் போகும்போதே நமக்கு வேற அந்த அதிரடிப்படை வீரர்களும் அந்த முகாம் இருக்கிற இடத்துல மக்கள் யாரும் இருக்க மாட்டாங்க. ஏன்னா இந்த இரும்படிக்கிற இடத்துல ஈக்கென்ன வேலைங்கிற மாதிரி போலீஸார் இருக்கிற இடத்துல பொதுமக்களே இருக்க மாட்டாங்க. அவங்க கூட்டிகிட்டு போய் நம்மளை என்ன செஞ்சாலும் நம்மளை பிடிச்சிட்டு போனாலும் அதை பார்க்கறது கூட ஆள் இருக்காது. இந்த மாதிரியான சூழல் இருக்குது. ஒவ்வொரு பேருந்துலையும் அந்த வழியாக போகிற பேருந்தில் அதிரடிப்படை வீரர்கள் எந்த இடத்துல வேணாலும் கை காட்டி பஸ்ஸில் ஏறுவாங்க. உள்ளே இருக்கிறவங்கள செக் பண்ணுவாங்க. யாராவது புது முகம் இருக்கா, வீரப்பனோட தொடர்புலையும் யாராவது இருக்கான்னு. அது வழக்கமாக எல்லா சோதனை சாவடியிலும் நடக்கிற ஒரு விஷயம். இதை பார்க்குறாங்க. இன்னொன்று அந்த வழியாக தனியாக யாராவது காரில் 2 பேர் 3 பேர் போனாலும் எதுக்காக போகிறீங்க, எங்கே போகிறீங்க அப்படிங்கிற விசாரணை. அப்படி 2 காரில் போயிட்டு இருக்கிறது 2 சீட்டு 3 சீட்டு இடம் இருக்கிற மாதிரி இருந்தால் நாங்களும் அடுத்த கேம்புக்கு வர்றோம்னு சொல்லி அவங்க ஏறிட்டு வருவாங்க. பஸ்லேயும் ஒரு பஸ்லேயும் 2-3 கமாண்டோஸ் கூட வர்றாங்க. இன்டெலிஜென்ட் யூனிஃபார்ம் இல்லாமலும் வர்றாங்க. இவங்க எல்லாரையும் கண்ணில் மண்ணை தூவிட்டு நம்ம உள்ளே போகிறதுங்கிறது பெரிய சிக்கல். ஒரு வேளை வெற்றிகரமாக போய் இன்டர்வியூலாம் எடுத்துட்டோம். திரும்ப வரும்போது கையில் கேமராவோட மட்டும் தான் எடுத்துகிட்டு வந்துட்டு இருக்கும்போது என்ன இது எதுக்காக போயிட்டு வர என்னன்னு ஒரு சரியான காரணம் சொல்லாமல் அதை எடுத்துகிட்டு போயிட்டாங்கன்னா உழைப்பும் வீணாயிடும். ஆமாம். ஸோ நீங்கள் அவரை ஃபஸ்ட்டு பார்த்தப்போ வந்து அவருக்கு எப்படியும் வீரப்பனுக்கு தெரிஞ்சிருக்கும். ஒரு புகைப்படத்துக்கு நம்ம வந்து போஸ்ட் கொடுக்குறோம் அப்படின்னா அது போலீஸுக்கான ஒரு ஆதாரமாக இருக்கும் அப்படின்னு அது தெரியும். அதெல்லாம் அவருக்கு தெரியும். அதெல்லாம் தாண்டி அவர் எப்படி வந்து ஃபோட்டோக்கு போஸ்ட் அதையெல்லாம் தாண்டி அவர் ஒத்துக்கிறது காரணமே நான் இங்கே தான் இருக்கிறேன், நான் இப்படி தான் இருக்கிறேங்கிறத எக்ஸ்போஸ் பண்ணணும்னு நினைக்கிறேன். அதனால தான் என்னை சந்தித்தார். அடுத்த கட்டமாக வீடியோவில் நான் பார்த்த அந்த காட்சிகள், அவருடைய நடவடிக்கைகள், அவருடைய தோற்றம், அவருடைய பேச்சு, யதார்த்தமாக பழகின விதம் எல்லாமே எழுத்துக்களால் சொல்ல முடியாத நிகழ்வுகள். காலையில் எப்படி எழுந்திருக்காரு, எந்த மாதிரி அந்த கேம்ப் தங்கியிருக்காங்க, அங்கே ஏதாவது டென்ட்டு போட்டிருக்காங்களா, இல்லை பாதுகாப்புக்கான எத்தனை ஆள் இருக்காங்க, எவ்வளோ பேர் இருக்காங்க, சமைக்கிறது எப்படி சமைக்கிறாங்க, குளிக்கிறது எப்படி இருக்குது, இதெல்லாம் வாழ்வியல் நடைமுறைகளை தினம் நடக்கிறத காட்டணும் இல்லையா? அதை பார்த்தா தான் மக்களுக்கு புரியும். அதுக்கான முயற்சியாக தான் வீடியோ எடுக்கணும்னா அது அவர் ஒத்துக்கிட்டாரு. அவர் அதை கேட்குறாரு போகலாம் அப்படிங்கிறார். ஆனால் இந்த சூழலில் தான் நாங்கள் மேலே போகிறோம். போயிட்டு திரும்ப வரும்போது வீடியோ கேமராவோட நம்ம வரதை பார்த்து போலீஸ் பிடிங்கிட்டாலும் சிக்கலாயிரு. அதனால் இந்த திட்டத்தை எப்படி போடலாம் அப்படிங்கிறத பற்றி பல்வேறு விதமாக யோசித்து ஒரு குறிப்பிட்ட கட்டத்தில் அதுக்கான பிரிச்சுக்கிறோம். நான் சேகரும் பேருந்தில் போகிறது, ஒரு கார் எடுத்துக்கிட்டு அந்த காரில் வீடியோ கேமரா மற்றதெல்லாம் எடுத்துக்கிட்டு இன்னொரு நண்பர் பாலமுருகன் ஒரு காரு, எங்களுக்கு வழிகாட்டிய அந்த பவானி சாகரை சேர்ந்த நண்பர் பழனிசாமி, நண்பர் தங்கராஜன் ஒருத்தர் கூட வர்றாரு. இவங்க 2 பேரும் காரில் வந்துடுறது, நாங்கள் பஸ்ஸில் போயிடுறது. 2க்கும் எதுவும் தொடர்பு ஏற்படாத அளவுக்கு நம்ம போயிட்டு குறிப்பிட்ட தூரம் தாளவாடி போயிட்டு தாளவாடியிலேருந்து இருட்டுனதுக்கு பிறகு ஒரு 7:30-8 மணிக்கு பிறகு நம்ம காட்டுப்பகுதிக்கு போயிட்டு அங்கேருந்து நான் பையெல்லாம் எடுத்துகிட்டு காட்டுக்குள்ளே போயிடலாம். வீடியோலாம் எடுத்து முடிச்சுட்டு திரும்ப அதே மாதிரி ஒரு 7 நாள் 9 நாள் 11 நாள் இந்த ஒரு 3 இடைவெளியில் நம்ம வெளியில் வரணும் அப்படிங்கிற திட்டத்தோடு தான் போனோம். அந்த திட்டத்தோட முதல் கட்ட திட்டத்திலேயே நம்ம வெற்றிகரமாக போக முடியல. ஏன்னா இவ்வளவு இடர்பாடுகளையும் தாண்டி நான் அந்த பழனிசாமின்னு ஒரு நண்பர் சொல்லியிருக்கிற அவருடைய வீட்டுக்கு போயிட்டோம். ஆனால் நாங்கள் வீட்டுக்கு போய் சேரும்போது இரவு மணி 9 பக்கம் இருக்கும். நாங்கள் போகும்போது அந்த வீட்டுக்கு பக்கத்தில் ஒரு ரோடு ஒன்று போகுது, காட்டுக்குள்ளே ஒரு பாதை. அந்த பாதை இந்த பக்கம் கோடிபுரம் அப்படிங்கிற ஊர், இந்த பக்கம் திகினாரைங்கிற ஊர். இந்த 2 ஊருக்கு இடையில் ஒரு 6 கிலோமீட்டர் தூரம். கோடிபுரத்துலேயும் அதிரடிப்படை முகாம் இருக்குது, திகினாரிலேயும் அதிரடிப்படை முகாம் இருக்குது.
இவங்க வழக்கமாக ஒரு காட்டுக்குள்ளே இந்த பக்கம் அந்த பக்கம் போயிட்டு வர்றது அவங்களுடைய அன்றாட நடவடிக்கை. ஒரு மாதத்துக்கு ஒரு முறை 2 மாதத்துக்கு ஒரு முறை சர்ச்சிங் மாதிரி காட்டுக்குள்ளே போவாங்க போல இருக்குது. நாங்கள் போயிருந்த அன்றைக்கி சாயங்காலம் 6 மணிக்கு திகினாரையிலேருந்து ஒரு டீம் கிளம்பி கோடிபுரம் போயிருக்காங்க. இதை அந்த வீட்டுக்காரம்மா பார்த்துட்டு போலீஸ் காட்டுக்குள்ளே இருக்காங்க, நீங்கள் வந்தீங்கன்னா உள்ளே போய் ஏதாவது சிக்கலாயிரும், நீங்கள் போக வேணாம் அப்படிங்கிறதுக்காக எங்களை தவிர்த்துறாங்க. போலீஸ் வந்துட்டாங்க, நீங்கள் இந்த பக்கம் போக வேணாம், உடனே திரும்பிடுங்கன்றாங்க. நாங்கள் திரும்பி வந்துடுறோம். இதெல்லாம் நடக்கிறது எந்த காலகட்டம்? 96 மார்ச் மாதத்தினுடைய முதல் வாரம், ஒரு 4 அல்லது 5ஆம் தேதி. 3ஆம் தேதி நாங்கள் போனோம்னு நினைக்கிறேன். 4ஆம் தேதி நாங்கள் திரும்பி வந்துடுறோம். ஆனால் அந்த போலீஸ் போனவங்க வேறு நாயகத்தில் போயிட்டாங்க. ஒரு 7:30 மணி 8 மணிக்கு வந்த வீரப்பன் குழுவை சேர்ந்தவங்க அந்த வீட்டுக்கு பக்கத்துலேயே ஒரு புதரில் உட்காந்துருக்கார். பேபி வீரப்பன் உட்காந்து கவனிச்சிட்டு இருக்காரு. ஒரு 8:30 8:45 மணி அளவில் ஒரு நபர், எனக்கு வழிகாட்டியாக போனோம் இல்லையா அந்த தங்கராஜ், அவர் மட்டும்தான் அந்த வீட்டுக்கு போகிறார். நான் பின்னால் இருந்துக்கிறேன், நீங்கள் முதல்ல போங்க, எதுவும் பிரச்சனை இல்லைன்னா நான் வரேன்ட்டு. அவர் போகிறாரு, அந்த அம்மாட்ட பேசிகிட்டு இருக்காரு. அவங்க போலீஸ் வரதுன்னு தகவல் சொன்னேன். அவர் பையன் நான் கொடுத்துருந்தேன் என்னுடைய ஹேண்ட் பேக், ஸ்டில் கேமரா இருந்த பேக்கை மட்டும் அங்கே வச்சுட்டு அவர் திரும்பி வந்துடுறாரு. போலீஸ் கேட்டோன்னே அவர் பயந்துட்டு வந்துடுறாரு. நாங்களும் திரும்பி வந்துடுறோம். பேபி வீரப்பன் அதுக்கு பிறகு வர்றாப்புல. யார் வந்தா என்னன்னு கேட்கும்போது இந்த மாதிரி நிருபர் தான் வந்திருக்காரு, உங்களை பார்க்க வந்தேன்னு சொன்னாங்க. நாங்கள் போலீஸ் வந்திருக்குன்னு சொன்னோன்னா அவர் பயந்து போயிட்டாரு அப்படிங்கிற செய்தி சொல்கிறாங்க. பேபி வீரப்பன் அந்த பேக்கை மட்டும் வாங்கிட்டு போயிடுறாரு. போயிட்டு திரும்ப ஒரு ஆடியோ கேசட்டில் பேசி அதே அந்த பழனிசாமி மூலமாக கொடுத்து அனுப்புகிறார். நான் அவ்வளோ பாதுகாப்பு இல்லாத சிக்கலான இடத்துக்கு நான் அவங்கள வர சொல்ல மாட்டேன், இங்கே எந்த பிரச்சனையும் கிடையாது, இது வழக்கமாக போலீஸார் கிழக்கு மேற்கும் போகக்கூடிய அந்த நடவடிக்கை தான். அவங்க 6 மணிக்கு போனவங்க 7 மணிக்கெலாம் போயிட்டாங்க, நாங்கள் 7 மணிக்கு பிறகு தான் வந்தோம், நீங்கள் அதெல்லாம் பயப்பட வேணாம், திரும்ப மேலே வாங்குங்கிறாரு. ஏற்கனவே ஒரு முறை போயிட்டு வந்ததுனால அப்புறம் அடுத்த முறை நம்ம போகிறது கொஞ்சம் எளிமையாக இருந்தது. இந்த நேரத்தில் என்ன பார்த்தீங்கன்னா அந்த காலகட்டத்தில் M3000 ஒரு வீடியோ கேமரா, அது ஒரு 5 கிலோ வெயிட் வரும். ஓ, கேமரா வெயிட்டே 5 கிலோ வரும். அந்த கேமராவுக்கு போடக்கூடிய கேசட் ஒரு 4-5 கேசட் வேணும், அது ஒரு 3 கிலோ வெயிட் வரும். இது இல்லாமல் என்னுடைய ட்ரெஸ்ஸு, ஸ்டில் கேமரா, அதுக்கான எக்யூப்மெண்ட்ஸ், பேட்ரி, வீடியோ கேமராவுக்கு வந்து அன்னைக்கு இருந்த நார்மலான அந்த இன்பில்ட் பேட்டரின்னு சொல்லுவாங்க, உள்ளே போடக்கூடிய பேட்டரி, அது வந்து ஒரு 50 நிமிஷம் 40 நிமிஷம் மேலே ரெக்கார்ட் பண்ண முடியாது. அப்போ நான் ஒரு 3 வீடியோ கேசட் 4 வீடியோ கேசட் ரெக்கார்ட் பண்ணணும்னா எக்ஸ்ட்ரா பேட்டரி வேணும். அந்த பேட்டரி அது கிட்டாச்சின்னு பெரிய பேட்டரி, அது பேட்டரி ஒன்றே 4 கிலோ வெயிட் வரும். அதில் ஒரு 3 பேட்டரி, இந்த மாதிரி 4 பேக் நான் எடுத்துகிட்டு போகிறேன். இந்த 4 பேக்கை ஒரு ஆளை தூக்கிட்டு ஒரு 2 கிலோமீட்டர் காட்டுக்குள்ளே, அந்த போகக்கூடிய காடு வந்து முழுக்க விவசாயம் செய்யப்பட்ட காட்டுப்பகுதி, அதுக்குள்ளே அந்த 2 வயலுக்கு இடைப்பட்ட உத்தி நடந்து போகிற பாதைகள் இதில் தான் போகணும். அதிலும் ஒரு சிக்கல் என்ன, அந்த காட்டுப்பகுதி முழுக்க இன்றைக்கு வரைக்கும் அந்த காலத்துலேருந்து எல்லாமே காட்டுப்பன்னியினுடைய தொல்லை இருக்கிறனால மின்சார வேலி போட்டிருப்பாங்க. அந்த மின்சார வேலியில் அந்த காலங்களில் நேரடியாக மின் இணைப்பு கொடுத்து போட்டுருவாங்க, எதுபட்டாலும் அடிபட்டு செத்துரும். இப்போ வனத்துறையினுடைய கட்டுப்பாடுகளால் அது மாறி இருக்குது. அது வந்து டைரக்ட் கரண்டாக மாற்றிருக்காங்க, டிசியாக மாற்றி விட்டதுனால ஃபியூச்சர் செகண்ட், அது ஒரு 30 வினாடிகள் 20 வினாடிகள் அது கரண்ட் போகும், பட்டோடனே ஷாக் அடிக்கும், அப்புறம் அது கரண்ட் நின்றும், அந்த விலங்குகள் தப்பிச்சு ஓடிடும். அந்த மாதிரி சிஸ்டம் இப்போ இருக்குது. அந்த காலகட்டத்தில் டைரக்ட் கரண்ட் தான், அதாவது நேரடி ஏசி மின்சாரத்தை அப்படியே கொடுத்துருவாங்க, அடிப்பட்டால் செத்துறணும். இந்த மாதிரி கம்பி வேலி நிறையா போட்டிருக்காங்க. இதையெல்லாம் கடந்து தான் நம்ம உள்ளே போகணும். அப்போ அந்த சிக்கல்களை எல்லாம் எதிர்கொண்டு தான் நாங்கள் அந்த போயிடுறோம். 2வது முறை போகும்போது வீரப்பன் குழு வந்துடுறாங்க. அப்புறம் எங்களை திரும்ப காட்டுக்குள்ளே கூட்டி போனாங்க. ஒரு நாள் அந்த பகுதியில் தங்கி இருந்துட்டு அடுத்த நாள் தான் கடந்த காட்டுக்குள்ளே. ஏன்னா வீடியோ எடுக்கிறதுங்கிறது அன்றைக்கி மைக் கிடையாது, ட்ரைபேட் கிடையாது, ஓப்பன் ஆடியோ தான். ஓப்பன் ஆடியோ வருதுன்னா காட்டுக்குள்ளே ஏதாவது ஒரு இடத்துல மரங்கள், அது வறண்டு காணும், மார்ச் மாதத்தில் காடுகள் வறண்டு போயிருக்கு, எல்லா மரங்கள்லையுமே இறகுகள் அல்லது காய்கள் தொங்கிட்டு இருக்கும், சலன்னு கேட்டுக்கிட்டே இருக்கும், சத்தம் கேட்கும். இன்னொன்று, நாங்கள் இருந்தது நல்ல உயரமான மலைப்பகுதி, அங்கேருந்து குறைந்தபட்சம் ஒரு 40 கிலோமீட்டர் தூரத்துக்கு அப்புறம் தான் நீலகிரி மலைத்தொடர் வருது. அந்த இடையில ஒரு பெரிய பரந்த நிலப்பகுதி, அதில் காற்று வந்துக்கிட்டே இருக்கும், அது சத்தம் இல்லாமல் வீடியோ எடுக்க முடியாது, சருகுகளுடைய சத்தம் வரும். நமக்கு தண்ணி தேவை, வறட்சியான காலத்தில் நம்ம ஒரு 4 நாள் 5 நாள் தங்கினா நல்ல வாட்டர் சோர்ஸ் வேணும். இதையெல்லாம் பார்த்து இந்த மாதிரிலாம் இடம் வேணும்னு சொன்னதுக்கு பிறகு அவராக யோசிச்சு ஒரு முடிவு பண்ணார். இங்கேருந்து ஒரு நாள் நடக்கிற தூரம் இருக்கும், கிட்டத்தட்ட ஒரு 10 மணி நேரம் நம்ம நடந்து போகணும், அங்கே ஒரு இடத்துல தண்ணி இருக்குது, நீ சொன்ன மாதிரியே மேலே உயரமான மலை, நடுவில் ஒரு பள்ளத்தாக்கு, அந்த பள்ளத்தாக்குள்ளே போயிட்டுனா காற்று இருக்காது, சாயங்காலம் ஒரு 5 மணிக்கு மேலே காற்று வந்ததுனால சத்தம் கேட்கும், அது வரைக்கும் நம்ம நிறைவாக வீடியோ எடுக்கலாம், நமக்கும் பாதுகாப்பாக இருக்கும் அப்படிங்கிற அடிப்படையில் அந்த இடத்துக்கு போகிறோம். ஒரு 10 மணி நேரம் நடந்து நாங்கள் அந்த இடத்துக்கு போகிறோம். அந்த இடம் அதே மாதிரி தான், காற்று வசதி டிஸ்டர்பே இல்லாத ஒரு இடமா இருந்தது, தண்ணீர் அங்கே நல்லா தேவையான அளவுக்கு இருந்தது. அந்த இடத்துல ஒரு 6 நாள் நாங்கள் முழுமையாக தங்கி, ஒரு 3 நாள் முழுமையாக ஒரு 2 வீடியோ கேசட், அவருடைய பேச்சுக்கள், கருத்துக்கள், அவருடைய கடந்த கால வாழ்க்கைகள் பற்றிய நிகழ்வுகளை எல்லாமே பதிவு பண்ணி முடிச்சிடறோம். பதிவு பண்ணி முடித்த நேரத்தில் தான் மார்ச் மாதம் 18ஆம் தேதி இரவு அப்படிங்கிற மாதிரி எனக்கு ஞாபகம், அல்லது 19 இரவாக இருக்கும். அந்த நேரத்தில் ஆகாசவாணியினுடைய செய்தியில்
இந்திய பாராளுமன்றத்துக்கான தேர்தல் அறிவிப்பு வருது. அதோடு தமிழ்நாடு உள்ளிட்ட ஒரு 5 மாநிலங்களில் சட்டமன்ற தேர்தல் நடக்கிறதா அறிவிப்பு வருது. இந்த செய்தியை கேட்ட உடனே அவருடைய பார்வை அரசியல் பக்கம் போகுது. இல்லை சார், இப்போது எனக்கு இந்த இடத்துல வர ஒரு கேள்வி என்ன அப்படின்னா, அந்த நீங்கள் எடுத்த ஃபுட்டேஜில் வந்து ஒரு விஷயம் சொல்கிறாரு. நான் என்ன சொல்கிறேனோ மக்கள் வந்து அவங்களுக்கு ஓட்டு போடுவாங்க அப்படின்னு சொல்கிறாரு. அந்த நேரத்தில் அவருடைய அரசியல் பார்வை எப்படி இருந்தது? இல்லை, அந்த நேரத்தில் தேர்தல் வருது. தேர்தல் வர நேரத்தில் அதிமுக மீண்டும் ஆட்சிக்கு வந்துடக்கூடாது, ஜெயலலிதா தலைமையிலான அரசு வந்துடக்கூடாதுங்கிறதுல ஒரு தெளிவாக இருந்தார். அதை நேரடியாக குறிப்பிட்டு இருந்தார். ஆமாம், குறிப்பிட்டது நம்ம. ஜெயலலிதாவுக்கு ஓட்டு போட்டிங்கன்னா உங்களை யாரும் காப்பாற்றவே முடியாது, எல்லா வீடுகளிலும் எல்லா இடத்துலையும். ஏன்னா அந்த காலகட்டத்தில் காவல்துறை அளவுக்கு அதிகமான அத்துமீறல்கள் செஞ்சுருந்தது. குறிப்பாக சிதம்பரம் அண்ணாமலை நகரில் ராணி பத்மின்னு ஒரு பெண் கற்பழிக்கப்பட்டது ஒரு வழக்கு இருக்குது. சின்னாம்பதிங்கிற இடத்துல தமிழ்நாடு அதிரடிப்படை வீரர், கர்நாடக அதிரடிப்படை வீரர்கள் ஒரு பாலியல் வல்லுறவு ஏற்பட்டதாக ஒரு கருத்து இருக்குது. வாச்சாத்தி சம்பவம் பெரிய பிரச்சனையாக ஓடிட்டு இருக்கு. இது போக பல்வேறு காவல் நிலையங்களில் லாக்அப் டெத் நிறையா நடந்திருக்கு. அதுக்கப்புறம் தான் லாக்கப்பே மூடிட்டாங்க, யாரையும் உள்ளே வைக்கக்கூடாதுங்கிறது. இந்த மாதிரி காவல்துறைக்கு மேலே நிறைய குற்றச்சாட்டுகள் இருந்தது. அந்த நேரத்தில் ஜெயலலிதாவுக்கு ஓட்டு போட்டிங்கன்னா அது பெரிய பாதிப்பை ஏற்படுத்தும் அப்படின்ட்டு தான் அதுக்கு பிறகு அப்போ சமூகத்தில் யாரெல்லாம் முக்கியமாக இருந்தாங்க, கலைஞர் அவர் ஏற்கனவே 2 முறை முதலமைச்சராக இருந்திருக்காரு. அவர் பற்றின பார்வை என்னவா இருந்தது சார் வீரப்பனுக்கு? வீரப்பன் அரசியல் தலைவர்களை பொறுத்த வரைக்கும் யாருமே யோக்கியமானவர்கள் அல்ல அப்படிங்கிறதுல தெளிவாக இருந்தார். அதில் இதுக்கு இது பெட்டர் அப்படிங்கிற அடிப்படையில் பெட்டர் அப்படிங்கிற அடிப்படையில் அந்த பார்வையை கொண்டு வந்தார். அது பிற்காலத்தில் மாறும். இப்போ நம்ம எப்படி 5 ஆண்டுகளுக்கு ஒரு முறை ஓட்டு போடும்போது இவங்க நல்லா இருப்பாங்கன்னு போடுறோம், இல்லைன்னா திருப்பி மாற்றி போடுறோம்ல, அந்த மாதிரி அந்த பார்வை அப்போ மாறிட்டு இருந்தது. தேர்தல் அறிவிப்பு வந்திருந்த அந்த நேரத்தில் 96ஆம் ஆண்டு மார்ச் மாதம் 20ஆம் தேதி, அந்த 21ஆம் தேதி காலகட்டத்தில் இருந்த சூழ்நிலைகளை பொறுத்து அவர் அதில் பேசியிருப்பார். அப்போ ரஜினி அரசியலுக்கு வருவாருங்கிற ஒரு எதிர்பார்ப்பு இருக்குது, வருவதற்கான சூழலும் அமைஞ்சது. ஆனால் காங்கிரஸிலிருந்து ஜி.கே. மூப்பனார் தனியாக பிரிஞ்சு வந்து தமிழ் மாநில காங்கிரஸ்னு ஆரம்பிக்கப்பட்ட போது அந்த அமைப்பையும் திமுகவும் கூட்டு சேர்றாங்க. அதை ரஜினி ஆதரிச்சிட்டார். அதே அடிப்படையில் வீரப்பனும் திமுகவை ஆதரித்து பேசியிருப்பார். அப்போ பார்த்தீங்கன்னா தமிழ் மாநில காங்கிரஸுங்கிற கட்சி பற்றி சொல்ல மாட்டார், மூப்பனரை பற்றி சொல்ல மாட்டார். காரணம் அப்போ அவர் பிரியலை. அதுக்கு பிறகு ஒரு 15-20 நாளுக்கு அப்புறம் தான் அந்த கட்சி உடையுது. அந்த சூழலில் அந்த 18ஆம் தேதி 19ஆம் தேதி அன்றைக்கி இருந்த சூழலை குறித்து அவர் பேசியிருப்பார். அதில் ரஜினிகாந்த் அரசியலுக்கு வந்தால் நல்லா இருக்கும், மக்கள் ஒன்று நம்புவாங்க, நீ நேர்மையாக நடத்துவ அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையை அவர் வெளிப்படுத்தியிருப்பார். அவ்வளோதான். ஆனால் ரஜினிகாந்த் பற்றி வீரப்பன் வந்து அடுத்த எம்ஜிஆருங்கிற லெவலுக்கு வந்து பேசியிருந்தாரு. ஸோ அப்படி இருக்கும்போது ஆனால் வந்துட்டு வெளியே இருந்துட்டு ரஜினி வந்து என்ன பேசுறாரு அப்படின்னா வீரப்பனுக்கு அகெயின்ஸ்டாக வந்து நிறையா பேசியிருந்தார் பிற்காலங்களில். அப்போ வந்து வீரப்பனை வந்து ரஜினிகாந்த் சரியாக புரிஞ்சுக்கல அப்படின்னு எடுத்துக்கலாமா? இல்லை, அதாவது வீரப்பன் சுட்டுக் கொல்லப்பட்ட 2004க்கு பிறகு 2009 தமிழீழ விடுதலை புலிகள் அமைப்பு அங்கே அழிக்கப்பட்ட பிறகு எல்லாரும் ஆதரிக்கிறாங்க, எல்லாரும் வெளிப்படையாக பேசுகிறாங்க. ஆனால் வீரப்பன் உயிரோடு இருந்த வரைக்கும் அவருக்கு பொது மன்னிப்பு கொடுக்கணும்னா, அவரை நியாயமாக செய்கிறாருனோ, அவரை ஆதரிச்சோ, அவருடைய கருத்தை ஆதரிச்சோ யாருமே பேசுனதில்லை. பேசுனா காவல்துறை வழக்கு போடும், சிக்கல் அப்படிங்கிற பயம் இருந்தது. அதனால் அந்த காலகட்டத்தில் வீரப்பன் சாகின்ற காலம் வரைக்கும் வீரப்பனை யாரும் ஆதரிக்கலை. விடுதலை புலிகள் அமைப்பு அங்கே இருந்து நிர்மூலமாக அழிக்கப்படுகின்ற காலம் வரைக்கும் விடுதலை புலிகளை பற்றியும் இந்தியாவில் யாரும் பேச மாட்டாங்க. பேச நினைச்சாலும் கூட திரும்பி பார்த்துட்டு யார் இல்லையான்ட்டு அப்போ தான் பேசுவாங்க. பொது இடத்துல பேச முடியாது, எழுத முடியாது, அந்த பயம் இருந்தது. இன்னைக்கு வீரப்பனை பற்றி பேசினாலும் பிரபாகரனை பற்றி பேசினாலும் உலகம் நம்மளை கவனிக்கும், 4 பேர் நமக்கு சப்போர்ட்டுக்கு வருவாங்க அப்படிங்கிறனால பலர் பல்வேறு விதமாக பேசிகிட்டு இருக்காங்க. ஆனால் வீரப்பன் உயிரோடு இருக்க வரைக்கும் அவர் ஆதரித்ததாக சொல்லக்கூடிய ரஜினியோ, கலைஞரோ, ராமதாஸோ, வைகோவோ வெளிப்படையாக எதுவும் பேசினது கிடையாது. பேச பயந்தாங்க. அதுதான் யதார்த்தமான உண்மை. அந்த வகையில் ரஜினியும் எதிராக பேசினார். ராஜ்குமார் கடத்தி சிறை வைக்கப்பட்ட கடத்தல் சம்பவத்தோட எதிரொலி தான் அந்த ரஜினியோடைய வார்த்தைகள். ஆமாம், கடத்தி அவர் வெளியில் வந்ததுக்கு பிறகு ராஜ்குமாரும் எதிராக தான் பேசினார். ஒரு அசுரனை வதம் பண்ணிட்டீங்க, மகிழ்ச்சி அப்படின்னு தான் சொன்னார் அவர் கொல்லப்பட்ட போது. இதுதான் யதார்த்தமான உண்மை. மனிதன் அப்படிங்கிறவனே சந்தர்ப்பம் இதுதான். அது நீங்கள் எல்லாருக்குமே பொருந்தது. அந்த வகையில் வீரப்பனும் ஒரு சந்தர்ப்பத்தில் ஒருத்தரை எதிர்ப்பார், ஒருத்தரை ஆதரிப்பார். ரஜினியும் ஒரு சந்தர்ப்பத்தில் வீரப்பனை ஆதரிப்பார், ஒரு சந்தர்ப்பத்தில் எதிர்ப்பார், ஒரு செயல்பாட்டில் எதிர்ப்பார். அந்த வகையில் அவர் கர்நாடகாவுக்கு போயிருக்கும்போது அங்கே வந்து வீரப்பனை நல்லவன்னு சொன்னால் இன்றைக்கி ஏற்றுக்குவாங்க, ஆனால் அன்றைக்கி ஏற்றுக்க மாட்டாங்க. அதனால் வீரப்பனை ஒரு அசுரன்னு சொல்லிட்டு வந்திருப்பார். இதுதான் அந்த பார்வை. அதுதான் உண்மையான பார்வை. இப்போது புகழ்ந்து பேசுகிறது எல்லாமே அது ஒரு போலி தோட்டம் தான், தனக்கு செல்வாக்கு வருங்கிறதுக்காக பேசுகிற தோட்டம் தான். வீரப்பனை புகழ்ந்து பேசுகிற எல்லாமே அளவுக்கு அதிகமாக பேசுவாங்க. எல்லைச்சாமி அவர் திறந்து விட்டால் காவிரியில் தண்ணி வரும், இது எல்லாமே உண்மையானதல்ல. முழுக்க முழுக்க இன்றைக்கி அவங்க கவனிக்கப்படணும் அப்படிங்கிற நோக்கத்துக்காக அவரை உயர்த்தி பேசுகிற பார்வை தான். சார், அந்த ராஜ்குமார் கடத்தப்பட்ட சம்பவத்தை பற்றி சொல்ல முடியுமா? ஏன்னா நீங்கள் அந்த நேரத்தில் உள்ளே போனீங்க இல்லையா? ஆமாம், ராஜ்குமார் கடத்தப்பட்டு
ராஜகுமார் வெளியில் வர்றதுக்கு முதல் நாள் வரைக்கும் அந்த நெட்வொர்க்கில் நான் தொடர்ந்து ம். போயிட்டு தான் இருந்தேன். ராஜகுமார் கடத்தப்பட்ட சம்பவங்கிறது வீரப்பனுடைய ஆள் மனதில் நீண்ட நாளாக இருக்குது. ம். காவிரி நதிநீர் பிரச்சனை இல்ல அவர் அவ்வளோ பெரிய ஸ்டார், அவர் எப்படி வந்து ஈஸியா கடத்த முடிஞ்சது அப்படி? இல்லை, ம். நீங்கள் சொல்கிறதெல்லாம் உண்மைதான். ம். ஒரு பெரிய கர்நாடகாவில் மிகப்பெரிய செல்வாக்குள்ள நபர். ம். ஆனால் அதுக்கான எந்த விதமான பாதுகாப்பும் இல்லாமல் யதார்த்தமாக வாழ்ந்த போகிற நபர் அவர். ம். பெங்களூருக்குள்ள இருந்தாலும் அவருக்கு ஒரு பாதுகாப்பு இருக்கும். அவருக்கான ரசிகர்கள் நிறையா வருவாங்க. ஆனால் அது ஒரு சொந்த ஊர், ம். தமிழ்நாட்டுக்குள்ளே இருக்க அந்த ஊர். ம். அந்த ஊரில் அவருக்கு வந்து யாரும் பாதுகாப்பு தேவையில்லை. ம். எந்த பெரிய ஊர் சார்? தாளவாடிக்கு பக்கத்தில் காஜனூர் அப்படிங்கிறது. ம். அந்த ஊரில் அவருக்கு எந்த பாதுகாப்பும் இல்லை. எல்லாமே அவருடைய உறவினர்கள், அண்ணன் தம்பி, மாமன் மச்சான் பங்காளி. அதாவது மாமன் மச்சான் உறவு தான், அண்ணன் தம்பிகள் குறைவு தான். மாமன் மச்சான் உறவை சேர்ந்தவங்க நிறையா இருக்காங்க. அங்கே அவர் போய் ஓய்வு எடுக்கிறது. அவருக்கு நிலையா ஒரு 100 ஏக்கருக்கு மேலே விவசாய நிலம் இருக்குது. அவர் ஒரு பெரிய பண்ணை வீடு கட்டிட்டு இருந்தார். அந்த வீட்டை பார்க்க அடிக்கடி போகிறாரு. இதுக்கு இடையில் ராஜகுமார் அங்கே போனால் எங்களுக்கு தெரியணும், நீங்கள் சொல்லிட்டு தான் போகணும்னு கர்நாடக காவல்துறை அதிகாரிகளும் நீண்ட நாளாக சொல்லிட்டு இருக்காங்க. இது என்னென்னா, காவல்துறை அதிகாரிகளை பொறுத்த வரைக்கும் ஒரு காவல் நிலையத்தில் 2 ஆண்டுகள் அல்லது 3 ஆண்டுகள் தான் இருப்பாங்க. 93, 94 காலகட்டத்தில் வீரப்பன் ராஜகுமாரை கடத்தினாலும் கடத்தலாம் அப்படிங்கிற ஒரு சந்தேகம் இருக்கும்போது அப்போ இருக்கிற அதிகாரிகள் நீங்கள் போக வேணாம், போனால் எங்களுக்கு சொல்லுங்கள், நாங்கள் பாதுகாப்பு போடுறோங்கிறாங்க. அப்புறம் ஒரு 5 போலீஸ் வர்றாங்க. அடுத்த 2 நாளைக்கு பிறகு 2 போலீஸ் வந்துடுறாங்க, 3 போலீஸ் இருப்பாங்க. அப்புறம் ஒரு 2 போலீஸ் வந்துடுற ஒருத்தர் இருப்பாங்க. இந்த அளவுக்கான காவல் இருந்துருக்கு. இந்த அதிகாரிகள் மாறி மாறி போனதனுடைய விளைவாக அடுத்தடுத்த காலகட்டங்களில் அவர் போகிறத யாரும் கவனிக்கல. அப்புறம் இன்னொன்று, இவர் ஒவ்வொரு முறையும் நான் காட்டுக்கு போகிறேன், தோட்டத்துக்கு போகிறேன், 2 நாள் இருப்பேன்னு போலீஸுக்கு சொல்லி, அவங்க எப்போ எங்கள் ஸ்ட்ரென்த்து கிடையாது, எங்கள் ஸ்ட்ரென்த்து பூரா அங்கே மடிக்கேரியில் ஒரு கலவரம் நடந்தது, அங்கே போயிட்டாங்க, முதலமைச்சர் மைசூர் வரதுனால அந்த பந்தோபஸ்துக்கு போயிட்டாங்க, நீங்கள் வர வேணாம், இன்னொரு 3 நாள் கழிச்சு வாங்க அப்படிம்பாங்க காவல்துறை பொறுத்த வரைக்கும். அவன் போய் ஒரு போராட்டத்துக்கு எதுக்கு அனுமதி காட்டினா ஸ்ட்ரென்த்து கிடையாது, எல்லாம் வெளியில் போயிட்டாங்க, நீங்கள் அப்புறம் வாங்க, அப்புறம் வச்சுக்கன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி அவர் வீட்டுக்கு போகிறதை தள்ளி போடுறதுங்கிறது ஏற்றுக்க முடியல. அதனால் சொல்லாமையே போக ஆரம்பிக்கிறார் ஊருக்கு. நமக்கும் வீரப்பனுக்கு என்ன பிரச்சனை, நம்ம வந்து எதுக்கு கடத்த போகிறோம். இன்னும் சொல்ல போனால் காட்டிலிருந்து ஒரு 7 கிலோமீட்டர் 6 கிலோமீட்டர் தொலைவுக்கு பிறகு தான் இந்த அவருடைய வீடு இருக்குது. 7 கிலோமீட்டர் எப்படி ஒருத்தர் காட்டிலேருந்து வந்து கடத்த முடியும், அதெல்லாம் சாத்தியக்குறைவு அப்படிங்கிற நம்பிக்கையில் போய் தங்குறாரு. வீரப்பன் இவரை கடத்தணும் அப்படிங்கிற முடிவை ஒரு 10 ஆண்டுகளுக்கு முன்னே வச்சுக்கிட்டு இருக்காரு. 91 நோக்கம் என்ன? நோக்கம் அவருக்கு ஆரம்பத்தில் இருந்த நோக்கம், அதாவது அவருடைய வெளிப்படையான வார்த்தையில் சொன்னது என்ன பார்த்தீங்கன்னா, 91 காவிரி நதிநீர் பங்கீடு தொடர்பான பிரச்சனையில் கலவரம் ஒன்று கர்நாடகாவில் ஏற்படுது. இந்த கலவரத்தில் முதன்மையாக ஈடுபட்டவங்க ராஜகுமார் ரசிகர் மன்றத்தை சேர்ந்தவங்க அப்படின்ட்டு. அது சேர்ந்தவங்களாகவும் இருக்கலாம், அல்லது ரசிகர் மன்றத்தினுடைய கொடியை பயன்படுத்தி ஒருத்தர் கையில் கொடி பிடிச்சிட்டு வந்திருக்கலாம், 10 பேர் பல கலவரத்தில் ஈடுபட்டால் இவனுக்கு அவனுக்கு தொடர்பு இல்லாமலும் கூட இருந்திருக்கலாம். ஆனால் அந்த ரசிகர்கள் தான் அதிக கலவரத்தில் ஈடுபட்டாங்கிறது வெளிப்படையாக எல்லாருக்கும் தெரிஞ்ச உண்மை. அந்த அடிப்படையில் அந்த ரசிகர்களை தூண்டி விட்டது இவராக இருக்கும். இவரை பிடிச்சிட்டு வந்து நம்ம அந்த மக்கள் இழப்பீடு லாஸ் ஆன மக்களுக்கான இழப்பீட்டை வாங்கி கொடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறார். அதுக்கான நேரத்தை பார்த்துட்டு இருக்கார். அந்த சூழலில் கிட்டத்தட்ட ஒரு 4-5 முறை இதுக்கான முயற்சியெல்லாம் எடுக்கிறார். ராஜகுமாருக்கு வந்தால் தூக்கணும்னு அப்போல்லாம் தப்பிச்சிடுறாரு. 2000 கொஞ்சம் அவரை ஏமாந்துருந்த நேரத்தில் வீரப்பன்கிட்ட மாட்டிட்டார். அது ரொம்ப பக்காவாக பிளான் பண்ணி தான் கிட்டத்தட்ட ஒரு 6 மாத காலம் வீரப்பன் அங்கேயே தங்கியிருக்கார். தங்கிட்டு ராஜகுமார் வருவாரான்னு பார்க்குறாரு. வீடு கட்டிட்டு இருக்காரு. வீடினுடைய கிரகப்பிரவேசம் ஜூலை மாதம் நடக்கிறதா இருக்குது. கண்டிப்பாக அந்த கிரகப்பிரவேசத்துக்கு வருவார். அவரே களத்தில் இறங்கி இந்த இதில். ஆமாம். புதுமனை பூ விழாவுக்கு வருவார். வந்தாருன்னா நம்ம தூக்கலாம் அப்படின்னு திட்டம் போட்டு அங்கே உட்காந்துருக்காரு. அந்த காலகட்டங்களில் வீரப்பனுடைய நடவடிக்கைகள் எல்லாத்தையுமே ரொம்ப கமுக்கமாக வச்சுருக்காரு. ஒரு இடத்த விட்டு இன்னொரு இடத்துக்கு போகிறது, அவங்க கூட்டத்தில் இருக்கிறவங்க பேசக்கூடாது அப்படிங்கிற மாதிரி ரொம்ப கட்டுப்பாடுகளோடு அந்த இடத்துல தான் இருக்கிறது வெளியில் தெரிஞ்சிடக்கூடாதுங்கிறனால ரொம்ப சீரியஸாக இருந்து தான் தூக்குறாரு. முதல் நாள் ராஜகுமார் அங்கே வந்தவர் அன்று இரவு தங்கிடுறாரு. அடுத்த நாள் தங்கி இருந்துட்டு அதுக்கு அடுத்த நாள் அமாவாசை அன்றைக்கி அவருடைய வீட்டில் ஒரு கெடா விருந்து நடக்குது. கெடா விருந்துக்கு சொந்தக்காரங்களெல்லாம் கூப்பிட்ருக்காரு. இன்னைக்கு கண்டிப்பாக நைட்டு இருப்பார் அப்படிங்கிறது உறுதியாக தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கு பிறகு தான் அந்த காட்டு பகுதியிலேருந்து ஒரு 6 மணிக்கு மேலே கிளம்புறாங்க. இன்றைக்கி லேசாக தூரல் போட்டுக்கிட்டு இருக்கு. தூரல் போட்டுக்கிட்டு இருக்கிற நேரத்தில் பொதுமக்கள் நடமாட்டம் ரொம்ப குறைவாக தான் இருக்குது. அந்த தூரலுக்குள்ளே நனைஞ்சிட்டே தான் வர்றார் வீரப்பன். நனைஞ்சிட்டே வந்து ராஜகுமாருடைய பழைய வீடு, அதுக்கு பின்ன எதிர்த்த மாதிரி தான் புது வீடு கட்டிட்டு இருக்காங்க. அந்த புது வீட்டுக்கு பக்கத்தில் பெரிய ஒரு வாழைத்தோப்பு இருக்குது. வாழைத்தோப்புக்குள்ளே அவங்க உட்காந்துக்கிட்டு ராஜகுமார் இருக்காரான்னு பார்க்க சொல்கிறாங்க. பார்க்குறாங்க. ராஜகுமார் இருக்காருங்கிறது உறுதியாக தெரியுது. அந்த நேரத்தில் ராஜகுமார் வீட்டுக்கு பக்கத்தில் தமிழ்நாட்டினுடைய பெண்ணாகரம் பகுதியிலிருந்து கரும்பு வெட்ட போனேன். அவருடைய தோட்டத்துக்கு கரும்பு வெட்டுறதுக்காக போயிருந்து ஒரு 50 பேர் தங்கியிருக்காங்க. அவங்க எல்லாமே வாசலில் சமைச்சு சாப்பிட்டுலாம் படுத்திருக்காங்க. ராஜகுமாருடைய உறவினர்களும் ஒரு 10 பேர் இருக்காங்க. பெண்கள், ஆண்கள் எல்லாம் சேர்ந்து ஒரு 10-12 பேர் இருக்காங்க. இந்த சூழலில் தான் வீரப்பன் உள்ளிட்ட மொத்தம் 9 பேர் தான் இருக்காங்க. இப்போ அந்த 9 பேர் கொண்ட குழு உள்ளே போய் கடத்திட்டு வந்துடுறாங்க. இத்தனை பேர்களை கடந்து உள்ளே போகிறாரு. அப்போது திட்டம் போட்டு தான் போகிறாரு. இந்த கரும்பு வெட்டுறதுக்கு ஆளுங்க 50 பேர் இருக்காங்க, ஆண்கள் பெண்கள். அந்த கூட்டத்தை நம்ம கட்டுப்பாட்டில் வச்சுருக்கணும். ஒரு வேளை இது கடத்தல், வீரப்பன் தான் கடத்துறாங்கிறது அந்த கும்பலுக்கு தெரிஞ்சதுன்னா
எதிர்பாராத விளைவுகள் இருக்கும். ஏன்னா கரும்பு வெட்டுறவன் எல்லாமே கையில் ஆயுதம் வச்சிருப்பான். ஆமா. தூக்கி அடிச்சானா கூட நம்ம தப்பிக்க முடியாது அப்படிங்கிறனால முதல்ல 2 பேர் சொல்றாரு. நீ 2 பேர் இங்க நின்னுக்க. இந்த ஒட்டுமொத்த கும்பல்ல ஒருத்தன் கூட எந்திரிக்க கூடாது. ம். காலையிலேருந்து கரும்பு வெட்டினவன் ஒரு 7, 7:30 மணிக்கெல்லாம் சாப்பிட்டு அசந்து தூங்குவான். அவன் அப்படியே தூங்கிட்டு இருக்கணும். சைலண்ட்லயே அந்த அவன படுத்துக்கிறவன எந்திரிக்க விடாம பார்த்துக்க. நீ வாசல் பார்த்துக்க. வெளியிலேருந்து யாரும் உள்ள வந்துடக்கூடாது. நீ வீட்டினுடைய முன்பக்கத்தை பார்த்துக்க. நாங்க 3 பேர் உள்ள போறோம். தூக்கிட்டு வந்துடுறோம் அப்படிங்கிற மாரி தான் பிளான் பண்ணி போறாங்க. அதே மாரி நடக்குது. எதிர்பாராத ஒரு சின்ன சம்பவமா அவங்களுடைய டிரைவர் ஒருத்தர் இருந்திருக்காரு. அந்த டிரைவர் மட்டும் வெளியில தப்பிச்சு ஓடுனவரு, கரும்பு ஆளுங்க கூலிக்கு வந்த அந்த கரும்பு வெட்டுற ஆளுங்க படுத்திருந்த பக்கமும் போகாம, கேட்ட தாண்டியும் வெளியில போகாம, வீட்டுக்குள்ளேயும் போகாம வாசல்லயே சுத்துறான். ஓகே. அவன "டேய் டேய் ஓடாத ஓடாதன்னு" கோவிந்த விரட்டும்போது பக்கத்துல ஒரு ஜேசிபி நின்றுருக்கு. அந்த ம். ஜேசிபி என்னதுக்காக வந்ததுன்னா, இவருடைய விவசாய நிலத்துல கிணறு வெட்டி அந்த கிணத்துல தண்ணி வந்துருச்சு. புதுசா விவசாய நிலத்துல பயிர் பண்றதுக்கு தென்னை மரம் வைக்கலாம்னு முடிவு பண்ணியிருக்காங்க. தென்னை மரம் வைக்கிறதுக்காக, தென்னங்கன்றுகள் வைக்கிறதுக்காக குழி எடுக்கிறதுக்கு ஜேசிபி வந்திருக்கு. அந்த ஜேசிபியில ஏறி அவன் ஒளிஞ்சுக்கிறான். ஓகே. அதனால இவருடைய திட்டத்தின்படி அந்த ஜேசிபியில் இருக்கிறவனை கண்காணிக்கிறதுக்கு ஒருத்தர் நிக்க வச்சுறாங்க. ம். அவன மேல உட்கார வச்சு அப்படியே துப்பாக்கி பிடிச்சிட்டு ஒருத்தர் நிக்கிறாங்க. இவங்க 3 பேர் தான் உள்ள போறாங்க. போன உடனே ராஜ்குமார கூட்டிட்டு வந்துடுறாங்க. அது ராஜ்குமார் கடத்தலுக்குள்ள போனது என்ன நடக்குதுன்னு தெரியாது. இங்க இருந்த கரும்பு வெட்டு வந்தவங்களுக்கு ரொம்ப யதார்த்தமா சினிமா படம் எடுக்க வந்திருக்கான்னு நினைச்சிடறாங்க. ம். ஷூட்டிங்காக வந்திருக்கான்னு. அங்கிருந்து ஒருத்தன் சொல்றான், இல்லடா இது அதிரடிப்படை போலீஸ் சும்மா சும்மா ரோட்ல போயிட்டே இருப்பான்ல. அவனுக்கு ஏதோ துப்பாக்கிலாம் பார்த்துட்டு தான் ஆமாமா. அதெல்லாம் பேசுறாங்க. பார்த்துட்டு இது அதிரடிப்படை போலீஸ் எங்கேயோ சும்மா சும்மா போவாங்க. ஐயா வந்திருக்காருன்னு பார்த்து போட்டோ எடுக்க போறாங்களாட்டுருக்கு விடுன்ட்டாங்க. இவங்க கேஷுவலா படுத்துட்டாங்க. உள்ள போனவங்க அவங்கள எல்லாம் உட்கார வச்சு பேசி முடிச்சு ராஜ்குமார் வெளியில கூட்டிட்டு வரும்போதும், இது சினிமா படம் எடுக்க வந்தவங்க தான். அதிரடிப்படை போலீஸார் தான். எதார்த்தமா அவங்ககிட்ட பேசிட்டு இருக்காங்க அப்படிங்கிற மாரியே விட்டுர்றாங்க. ம். ரோட்டுக்கு கூட்டிட்டு வந்து ரோட்டிலிருந்து வெளியில கூட்டிட்டு போனது. அதுக்கப்புறம் ராஜ்குமார் மனைவியிட்ட சொல்லிட்டு வந்துடுறாரு. நான் இங்க வந்தது, வெளியில போனது, உங்கள்ட்ட கேசட் குடுத்துருக்கிறது எதுவுமே யாருக்கும் தெரியக்கூடாது. பெங்களூர்ல போய் முதலமைச்சர் கிருஷ்ணாவ பார்த்து நான் குடுத்த ஆடியோ கேசட்ட குடுத்துட்டு தான் பேசணும். ம். அதுவரைக்கும் பேசுனீங்கன்னா, இவரு உயிருள்ள இருக்காதுன்ட்டாங்க. ம். அதனால அங்க இருந்த யாருமே கடத்தினது வீரப்பன், எங்க அப்பாவ பிடிச்சிட்டு போறாரு, தாத்தாவ பிடிச்சிட்டு போறாரு, எங்க வீட்டுக்காரர பிடிச்சிட்டு போறாருன்னு சொல்லவே இல்ல. எல்லாமே பேசாம இருந்துட்டு, இவங்க அந்த பழைய வீட்லேருந்து ரோட்டுக்கு வந்து ஒரு 200 அடி தூரம் கடந்து புது வீட்டுக்கு வந்து, புது வீட்டுக்கு பின்னால காட்டுக்குள்ள போனதுக்கு பிறகு, அந்த அம்மா டிரைவர வந்து ஜேசிபில உட்கார்ந்த டிரைவர இறங்கி வர சொல்லி கூப்பிடுறாங்க. அவர் இறங்கி வர்றாரு. வந்ததுக்கப்புறம் அவரா பக்கத்துல இருந்து ஒரு ஜிப்ஸி ஜீப் எடுத்துட்டு தாளவாடி போறாரு. அங்க போய் பார்க்கும்போது, முதல் நாள் பெஞ்ச மழையில இடி விழுந்து கேபிள் நெட்வொர்க் பூரா அவுட்டு. எஸ்டிடி பூத்துல ஃபோன் கிடைக்கல. ஓகே. அதனால அவர் திரும்ப வந்து பர்வதம்மாவ கூட்டிட்டு பெங்களூர் வர்றாரு. இரவு 2:30 மணி 3 மணிக்கு பெங்களூர் போய் முதலமைச்சரை பார்த்து சொல்றாங்க. ராஜகுமாரை வீரப்பன் கடத்திட்டார் அப்படின்னு. அதுவரைக்கும் அவர் கடத்தப்பட்ட விஷயம் யாருக்கும் தெரியாது. ம். இங்க கரும்பு வெட்ட வந்தவனுக்கும் தெரியாது. மறுநாள் காலையில தமிழ்நாடு காவல்துறைக்கு தகவல் தெரிஞ்சு இவங்க போய் பார்க்கும்போது, வீட்டில் இருந்த யாரும் புகார் கொடுக்க மாட்டேறாங்க. ராஜ்குமார் கடத்தப்பட்டார் அப்படிங்கிற புகாரை அவருடைய குடும்பத்தை சேர யாரும் குடுக்கல. ம். கடைசியா போலீஸ் தமிழ்நாடு பூரா தெரிஞ்சிருச்சு, இந்தியா பூரா தெரிஞ்சிருச்சு. உலகம் பூரா டிவி நியூஸ்ல ஓடிக்கிட்டு இருக்குது. சிஎன்என் நிறுவனத்திலிருந்து கோயம்புத்தூர்லேருந்து ஹெலிகாப்டர் எடுத்துகிட்டு வந்து தாளவாடியில் இறங்கி அந்த இடத்த ஷூட் பண்ணிட்டு போகிறாங்க. ஒட்டுமொத்த இந்தியாவுடைய மீடியா பூரா அங்கே தான் இருக்குது. ஆனால் இன்னும் அந்த வீட்டிலேருந்து புகார் கொடுக்க ஆள் வரல. ஏன்னா அவரு உயிர் மேல வைக்கிற பயம். பயம். வீரப்பன் சொன்னது மீறினா இதாகிடுமான்ட்டு. அதுக்கு பிறகு அந்த கிராமத்தினுடைய நிர்வாக அலுவலர் விஏஓவாக இருந்தவர் தான் காவல் நிலையத்தில் புகார் கொடுக்குறாரு. அந்த புகாரின் மேலே தான் வழக்கு பதிவு செய்து விசாரணை செய்கிறாங்க. இந்த அளவில் தான் அந்த நிகழ்வு நடந்திருக்கு. ராஜகுமாரும் வேறு வழி இல்லை. தொடர்ந்து போக ஆரம்பிச்சிடாரு. லேசாக தூரல் போட்டுக்கிட்டு இருக்க அந்த சூழ்நிலையே தான் இரவு 2 மணி வரைக்கும் அந்த ஊரை ஒட்டி இருக்கிற சின்ன காட்டு பகுதி வழியாக கடந்து கொங்கல்லி அப்படிங்கிற ஒரு பகுதியில் இருக்கிற ஒரு காட்டுக்கு போய் தங்கிடுறாங்க. அதுக்கப்புறம் அவர் அடுத்தடுத்த நகர்களில் உள்ள காட்டுக்குள்ளே கூட்டி போயிடுறாரு. அந்த ஆடியோ கேசட் பெங்களூர் போனதுக்கப்புறம் கர்நாடக முதலமைச்சர் கிருஷ்ணாவுக்கு தெரிஞ்சு அவர் அங்கே இருக்கிற உயரதிகாரிகளோட இப்போ காங்கிரஸினுடைய தலைவராக இருக்கிற மல்லிகார்ஜுனா இருக்கு, அப்போ போலீஸ் மினிஸ்டர் எல்லாரும் கலந்து பேசிட்டு ராஜகுமாரை காவல்துறை மூலம் மீட்க முடியாது, இனிமேல் நம்ம பேச்சுவார்த்தை மூலமாக மீட்டுக்குவோம், அதுக்காக தமிழ்நாடு அரசனுடைய உதவியை கேட்போம் அப்படின்ட்டு அப்புறம் இங்கே வர்றாங்க. தமிழ்நாடு முதலமைச்சர் பார்க்குறாங்க. அதுக்கு பிறகு தான் பேச்சுவார்த்தை மூலம் மீட்கிறதுக்காக நக்கீரன் ஆசிரியர் தலைமையிலான ஒரு குழு அமைக்கப்படுது. அதில் நாங்கள் ஒரு 5 பேர் இந்த குழுவில் இருந்தோம். நீங்களும் உள்ள இருந்தீங்க. ஆமாம், 5 பேர் இருந்தோம். எங்கள் மூலமாக பேச்சுவார்த்தைக்காக அது என்ன விரும்புகிறாரு என்ன கேட்குறாரு அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு வரதை இவங்க சொல்கிறது அங்கே போய் சொல்கிறது இதுதான். இதில் வந்து ஒரு 60 நாள் வரைக்கும் இந்த பேச்சுவார்த்தை போயிட்டு இருக்குது. அதில் முன்னேற்றம் ஏற்படல. இதுக்கிடையில் 60 நாள் போச்சு பேச்சுவார்த்தை. மொத்தமாக ஒரு விடுதலை யாருக்கு 108 நாள் ஆச்சு. ஆனால் 60 நாள் பேச்சுவார்த்தையில் அது சரியான முன்னேற்றம் இல்லை. ஒரு கட்டத்தில் என்னால் அதை உணர முடியுது. நம்ம இந்த வேலையை சக்ஸஸ்ஃபுல்லாக முடிக்க முடியாது. இந்த வேலையை முடிக்கிறதுக்கான திறனுள்ள ஆள்கள் யார் அப்படின்னு பார்க்கும்போது எனக்கு குளத்தூர் மணி என்ன இதில் சரியாக இருப்பார் அப்படின்னு தெரியுது. ஏன்னா
பத்திரிக்கைக்காரங்களாக நம்ம ஒரு பார்வையில் போனோம்னா நமக்கான ஒரு எல்லைக்கோடு இருக்குது, அதை தாண்டி நம்ம போக முடியாது. அவர் வந்து அரசியல்வாதி, யாரோடும் பேசக்கூடியவர், வீரப்பனையும் கண்டித்து பேசக்கூடியவர், அவருக்கும் சில விஷயங்களை புரிய வைக்கக்கூடியவர். அந்த அடிப்படையில் அவர் வந்தால் தான் சரியாக இருக்குன்னு அப்புறம் அவரை கூட்டிகிட்டு போகிறேன். அதுக்கப்புறம் அடுத்தடுத்த கட்ட நடவடிக்கைகளில் முழுமையாக எங்கள் மேலே அவர் நம்பிக்கை இருந்தார் வீரப்பன். நீங்கள் வர்றதும் போகிறது தான், உங்களால் இது முடியாது அப்படிங்கிற முடிவில் பல நெடுமாறன், குளத்தூர் மணி அண்ணன் அவங்க மூலமாக அது அடுத்தடுத்த கட்ட நகர்வுகளுக்கு போகிறாங்க. அப்புறம் வந்து தமிழ்நாடு அரசினுடைய தொடர்பு இல்லாமல் கர்நாடக அரசை நேரடியாக குளத்தூர் மணி அண்ணனோடும் நெடுமாறனோடும் பேசி அந்த வேலைகளை துரிதப்படுத்துகிறாங்க. அதற்கு பிறகும் கூட காட்டுக்குள்ளே போகிறது வர்றது, குளத்தூர் மணி அண்ணனை கூட்டி போகிறது, சந்திக்கிறது, எந்த இடத்துக்கு போகிறதுங்கிறது நான் தான் தொடர்ந்து பயணிச்சுக்கிட்டு இருக்கேன். கடைசியாக ராஜ்குமார் விடுதலையாக இருக்கும் முதல் நாள் வரைக்கும் அவங்கள கொண்டு போய் விட்டு வந்த வரைக்கும் நான் அந்த வேலையை செஞ்சுட்டு இருந்தேன். இது ஒரு 107 நாள் போச்சு. 108வது நாள் அவங்க வெளியில் வந்துடுறாங்க. ராஜ்குமாரை கடத்தினதுக்கோட அந்த வீரப்பனுடைய நோக்கம் வந்து நிறைவேறிச்சா? அவருக்கு வந்து ஒரு 10 கோரிக்கைகள் வச்சுருந்தார். அந்த 10 கோரிக்கைகள் அந்த காலகட்டத்தில் நிறைவேறல. ஏன்னா 60வது நாளில் கடத்தப்பட்டு ஒரு காட்டுக்குள்ள இருக்கிற ஒரு 56, 57வது நாள்லேயே கர்நாடகாவை சேர்ந்த ஒரு காவல்துறை அதிகாரி தமிழ்நாடு கர்நாடக அரசுகள் பேச்சுவார்த்தை நடத்துறது சட்டவிரோதமானது, தேடப்படும் குற்றவாளியோட இவங்க பேச்சுக்கு முக்கியத்துவம் கொடுத்து அவர் வச்சிருக்கிற கோரிக்கையெல்லாம் ஏற்கிறது இந்திய ஜனநாயகத்துக்கு எதிரான விஷயம், சட்டத்துக்கு எதிரானது அப்படிங்கிற மாதிரி ஒரு வழக்கை உச்சநீதிமன்றத்துக்கு கொண்டு போயிடுறாரு. உச்சநீதிமன்றத்தினுடைய தலைமை நீதிபதி தலைமையிலான ஒரு அமர்வு அந்த விசாரித்து இது சட்டவிரோதமானது, வீரப்பனை முடிஞ்சா பிடிங்க, இராணுவத்தை அனுப்புங்க, எதை வேணாலும் செய்யுங்க, ஒரு தேடப்படும் குற்றவாளியோட பேச்சுவார்த்தை நடத்துறது தவறுன்னு சொல்லி கடுமையாக எச்சரிக்கிறாங்க. அது என்ன கோரிக்கைகள் சார்? அந்த கோரிக்கை அது வீரப்பன் வழக்கில் கைது செய்யப்பட்ட சிறையில் இருக்கிறவங்கள விடுதலை செய்யணும், அவங்க மேலே இருக்கிற வழக்குகளை வாபஸ் வாங்கணும், அவங்களுக்கு இழப்பீடு கொடுக்கணும், காவிரி நதிநீர் பிரச்சனையில் நடுவர் மன்றம் வச்சிருக்கிற நடுவர் மன்றம் அறிவித்திருக்கிற தீர்ப்பை நடைமுறைப்படுத்தணும். இந்த மாதிரி ஒரு 10 கோரிக்கைகள் முன் வச்சுருந்தார். அந்த 10 கோரிக்கைகளில் வீரப்பனுக்கான கோரிக்கைகள்ங்கிறது ஒரு 3 நாள் தான். மீதி எல்லாமே பொதுவான தமிழ்நாட்டினுடைய நலன் கருதிய சில கோரிக்கைகள். அந்த கோரிக்கைகளே அவரோடு அப்போ இருந்து தமிழ்நாடு விடுதலை படை அப்படிங்கிற அமைப்பு சார்பாக வைக்கப்பட்ட கோரிக்கைகள். அது வீரப்பனுடைய கோரிக்கை கிடையாது. அதோடு சேர்ந்து பொருளாதார ரீதியாக தனக்கு ஒரு இழப்பீட்டு தொகை வேணும் அப்படிங்கிற அந்த கோரிக்கை வச்சிருந்தாரு. அது ஒன்று மட்டும்தான் நிறைவேறிச்சு. மீதி கோரிக்கை எல்லாமே வெளிப்படையாக அறிவிக்கப்பட்டதுனால அந்த கோரிக்கைகளை அரசு செய்ய முடியல. செஞ்சா சுப்ரீம் கோர்ட் வெளிப்படையாக அறிவிக்கப்பட்டதால ஆமாம், சுப்ரீம் கோர்ட் அதை கண்டிக்கும். அதனால் அந்த கோரிக்கைகளை அடுத்த எவ்வளவு நாளில் செய்யலாம், எப்படியெல்லாம் செய்யலாம், அதுக்கான சாத்தியம் என்ன இருக்குது அப்படிங்கிறதை பற்றி நெடுமாறனிடமும் குளத்தூர் மணியனிடமும் கர்நாடக முதலமைச்சர் விளக்கி சொல்கிறார். வீரப்பன் கேட்டது அந்த கோரிக்கை, அதாவது பெங்களூரில் இருக்கக்கூடிய திருவள்ளுவர் சிலை திறக்கணும் அப்படிங்கிறது. அதை இப்போ உடனே திறக்க முடியாது. அதுக்கு முன்பாக தமிழ்நாடு அரசு கன்னட கவிஞர் சர்வக்ஷன் ஒருத்தருக்கார், அவருக்கான சிலை ஒன்றை சென்னையில் திறக்கணும்னு கர்நாடகா சொல்லிச்சு. முதல்வர் திறக்கலாம் அப்படின்ட்டார். அந்த சிலை செஞ்சு அந்த சிலை கொண்டு வந்து அமைக்கப்பட்டு அந்த சிலையும் திறக்கப்படணும். அந்த நேரத்தில் பெங்களூரில் வள்ளுவர் சிலையை திறக்கலாம். இதை உடனே திறந்தோம்னா கோர்ட் எதிராக போயிடும், இது நீங்கள் வீரப்பனுக்கு புரிய வைங்க அப்படின்னாங்க. இவங்க புரிய வச்சு தான் அவர் ஏற்றுக்கிட்டார். அந்த அடிப்படையில் ஒவ்வொரு கோரிக்கையும் அதை எப்படி செயல்படுத்தலாம், எவ்வளோ நாள் ஆகும், எவ்வளோ நாளில் முடிக்க முடியும் அப்படின்ட்டு அதில் கிட்டத்தட்ட 90% கோரிக்கைகளை முடிச்சிட்டாங்க. குறிப்பாக சதாசிவம் கமிஷன் அப்படின்னு ஒரு கமிஷன் அமைக்கப்பட்டிருந்தது. அந்த கமிஷன் வீரப்பன் தேடுதல் வேட்டை தொடர்பான வழக்குகளில் பாதிக்கப்பட்டிருந்த மக்களுக்கு இழப்பீடு கொடுக்கறது, அவங்களுக்கான ஒரு ஆணையம் அமைக்கிறது. அது அமைக்கப்பட்டு அப்போ வந்து தடை செய்யப்பட்டிருந்தது. அது தடைனா காவல்துறை அதிகாரி ஒருத்தர் அதை விசாரிக்கிற தப்புன்னு சொல்லி பெங்களூர் உயர்நீதிமன்றத்தில் ஒரு தடை வாங்கியிருந்தார். அது இப்போ பிரேக்கில் இருந்தது. அதை அந்த அதிகாரிகிட்ட பேசி அதை வாபஸ் வாங்க வைக்கலாம், அல்லது அந்த வழக்கு அப்படியே இருந்துட்டு போகுது, பாதிக்கப்பட்ட மக்கள் சிறையில் இருக்காங்க இல்லையா, அவங்களெல்லாம் பெயில் விடுறதுக்கு ஏற்பாடு பண்ணுறோம், கேஸை வேகமாக நடத்தி முடிக்கலாம், தனி கோர்ட் அமைக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சில உத்தரவாதங்களை கர்நாடகா கொடுத்தது. ராஜ்குமார் விடுதலைக்கு பிறகு அடுத்தடுத்து வேகமாக அதெல்லாம் செயல்பட ஆரம்பிச்சது. அந்த செயல்பாடை நெடுமாறன், குளத்தூர் மணி அந்த தலைமையிலான அந்த டீம் சரியாக கண்காணித்து நடைமுறைப்படுத்துறாங்க. அதனால அது எல்லாமே அடுத்த ஒரு ஓராண்டுகளுக்குள்ள முடிஞ்சிருச்சு. Merry Christmas and a Happy New Year. The Chennai Silks, let the celebrations begin.